ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது விஷாரத் உத்ராத்தில் பிராஜின் காவிய கண்டில் கபீர்தாஸில் வரக்கூடிய சந்தர்ப்ப சஹித் வியாக்கியாதை நம்ம பார்க்க போகிறோம். ERC அதில் ஃபஸ்ட்டு ஒன் நம்ம பார்க்கலாம். மனமஸ்த் ஹுவா தப் கியோங் போலே ஹீரா பாயோ காங் கடியாயோ बार बार वाक को क्यों बोले हल्की दी जब चढ़ी तराजू पूरी बई तब क्यों तोले सूरत कलारी बई मतवारी मदवा पी गई बिन तोले हंसा पाए मानसरोवर ताल तलैया क्यों डोले तेरा साहब है कट माहिंग बाहर नैना क्यों गोले कहे कबीर सुनो बाई सादो साहब मिली गई தில் ஓலே. ஸோ அதாவது இதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கடவுளை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமா, கடவுளை நம்ம வெளியே தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கடவுள் என்பவர் யாருன்னா நம்ம மனசுக்குள்ளேயே தான் இருக்காங்க. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்காக தான் இந்த லைன்ஸை எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதாவது கடவுள் வெளியில இல்லை, நம்மளுடைய மனசுல தான் கடவுள் இருக்கிறாரு அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட இதில் சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே. ஸோ பிரசங்க்னா ஸோ யார் எப்போ எழுதினாங்க, என்ன சொல்லியிருக்காங்க. யஹ் பத் சந்த் கவி கபீர்தாஸ் கா ஹை. இந்த பேராகிராஃபு செயின்ட் முனிவர், அதாவது கவிஞர் கபீர்தாசனுடையது இல்லையா. ஆப் ஞான் கோ பகவான் மான்தே தே. அவர் தன்னோட அறிவை, அதாவது ஞான என்ன, நாலேஜ், அறிவை தான் கடவுள்னு சொல்றாராம். ஆப்கி ரச்சனாயே தீன் பாகோங் மேம் விபக்த் ஹை. அதாவது இவருடைய படைப்புக்கள் 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்களாம், 3 பாகங்களாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சாகி, சபர், அவர் ரமைனி. ஸோ இவருடைய படைப்புகள் எல்லாமே இந்த 3 இதுலையுமே பிரித்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சந்தர்ப். ஸோ இந்த லைன்ஸ் எந்த சுச்சுவேஷனில் இவர் பாடியிருக்கிறாரு. பகவான் அந்தர்யாமிகை. அதாவது கடவுள் எல்லோருடைய உள்ளங்களையும் கவரக்கூடியவர், நம்மளுடைய மனசுக்குள்ளேயே இருக்கிறவர். அதுதான் அந்தர்யாமிகை, எல்லாருடைய உள்ளங்களையும் கவரக்கூடியவர். ஈஸ்வர் பிரேம் சே மில்னே வாலி ஆனந்த் கா வர்ணன் சம்பவ் நஹி ஹை. அதாவது ஈஸ்வர் பிரேம் சே மிலனே வாலா, கடவுளினுடைய அன்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆனந்துக்கா வர்ணன், அந்த ஆனந்தத்தை வர்ணிப்பதற்கு சம்பவ் நகிஹே, அது யாராலையுமே முடியாது. அதாவது கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கிற அன்பை நம்ம அனுபவிக்கிற அந்த ஆனந்தத்தை யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதுதான் வர்ணன் சம்பவ். அதை வர்ணிப்பதுன்றது ஒரு பாசிபிளே இல்லை. மீன்ஸ் என்னன்னா அதை முழுமையாக நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. கபீர் இஸ் பத்துமே. ஸோ கபீர்தாஸ் இந்த பேராகிராஃபில் எஹி பாவ், இந்த ஒரு உணர்வை தான் பிரகட் கர்த்தேஹே, நமக்கு வெளிப்படுத்துகிறாராம். ஸோ எப்படி அந்த கடவுளுடைய அன்பு எப்படி இருக்கு அப்படின்ற அந்த பாவனை, இமோஷனை அவர் இதில் தன்னுடைய கவிதைகள் மூலமாக வெளிப்படுத்துகிறாராம். ஸோ வியாக்கியம் என்னன்னு பார்த்தோன்னா, जब किसी का मन संतुष्ट होता है. ஸோ எப்போ ஒருத்தருடைய மனசு சாட்டிஸ்ஃபைட் ஆகுதோ, சந்துஷ்ட் அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன், எப்போ ஒருவருடைய மனசு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ, தப் வக, அப்போ அவங்க போல்னா பந்த் கர் தேதா ஹே. அவங்க என்ன பண்ணுவாங்க, எதுவுமே பேசாமல் பேசுறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா எதுவுமே கிடைக்கலனா தான் என்ன பண்ணுவாங்க, யார்கிட்டையாவது எதையாவது சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒருத்தவங்க ஒரு விஷயத்தில் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சுன்னா அதை பற்றி எதுவுமே பேசாமல் அமைதியாக தன்னுடைய லைஃப்பில் இருப்பாங்க. அதுதான் போல்னா பந்த், தன்னுடைய பேசுகிறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கிசிக்கோ ஹீரா மில் ஜாதா ஹே. அதே மாதிரி யாருக்கும் அது ஹீரானா டைமண்ட். ஸோ யாராவதுக்கு ஒருத்தருக்கு வைரம் கிடைச்சது அப்படின்னா, மில்னா கெட் இல்லை, கிடைக்கிறது. ஸோ வைரம் கிடைச்சதுன்னா, டைமண்ட் கிடைச்சதுன்னா, तो அப்போ वह उसे गांठ में बांधकर. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்களா, அதை ஒரு ஏதாவது ஒரு துணிலையோ இல்லை ஏதாவது ஒரு பேக்லேயோ பாந்துக்கர்னா அதை நல்லா முடிச்சு போட்டு நல்லா டைட் பண்ணி சுரக்ஷித் ரக் லேத்தா ஹை, ரொம்ப பாதுகாப்பாக வச்சுப்பாங்களாம். சுரக்ஷனா ப்ரொடெக்ஷன் இல்லையா, ப்ரொடெக்ட், அது ரொம்ப பாதுகாப்பாக ரக் லேத்தா ஹை வச்சுப்பாங்க. वह
பார் பார் காங் டு கோல்கர் நஹி தேக்தா. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பார் பார்னா அடிக்கடி, அந்த அடிக்கடினா ஆஃபன் அடிக்கடி, காங் டு கோல்கர் அந்த பைய திறந்து, ஓகே, நஹி தேக்தா அதை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்கண்ணா. ஏன்னா அது ரொம்ப வேல்யூபிளானது இல்லையா, ஸோ அதனால அடிக்கடி ஓப்பன் பண்ண மாட்டாங்க. தராஜு மேம் கோயி சீஜ் தௌலி ஜாத்தி ஹை. தராஜு அப்படின்னா இந்த பேலன்ஸ், அதாவது தராசு, நம்ம எடையெல்லாம் போடுவாங்க இல்லையா, வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம எடை போடுவாங்க இல்லையா, தராசு, அதுதான் இங்கே தராஜு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தராசில் கோயி சீஜ் ஏதாவது ஒரு திங்ஸை வந்து தௌலி சாத்திகை நம்ம மெஷர் பண்ணும்போது, அவுட் பல்லட்டே பராபர் ஹோ சாத்தா ஹே, அப்படி மெஷர் பண்ணும்போது அந்த தட்டு, அந்த அந்த பேலன்ஸர் இருக்குல்ல, அந்த ரெண்டு பக்கம் இருக்கிற அந்த பிளேட்ஸ் வந்து பராபர் ஹோ சாத்தா ஹே, ஈக்குவல் ஆகும். எப்பவுமே அது ஈக்குவலாக காமிக்கும். ஏன்னா ஒரு பக்கம் வெயிட் போடுவாங்க, ஒரு பக்கம் அது வெயிட் கேட்ட திங்ஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக பராபர் ஹோ சாத்தா ஹே, ஈக்குவல் ஆயிடுமா. தப் கோயி பி, அப்போ ஒருத்தரும் உசே பார் பார் அதை அடிக்கடி நஹி தௌலா, அப்போ என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு தடவை அது பேலன்ஸ் ஆயிடுச்சுனாலே அவங்களே டைரெக்டாக பார்க்குறாங்களே, அப்போ அதை என்ன பண்ண மாட்டாங்க, திருப்பியும் அதை வெயிட் போட்டு பார்க்க மாட்டாங்க. அது போல தான் மேரா தியான் ஈஸ்வர் கே பாரே மேம் சோச்சுதா ரஹதா ஹை. என்னுடைய மேரா தியானது என்னுடைய எண்ணங்கள் முழுவதுமே ஈஸ்வர் கே பாரே மேம் கடவுளை பற்றி மட்டும்தான் சோச்சுதா ரஹதா ஹை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. இஸ்லியே அதனால மேரி தஷா என்னுடைய நிலைமை, என்னுடைய சுச்சுவேஷன் பியக்கட் ஜைசி ஹே, ஒரு ட்ரங்கன் மாதிரி தான் இருக்கு, ஒரு ட்ரங்கர் மாதிரி தான் இருக்கு. அதாவது என்னன்னா ஒரு குடிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, மயக்கத்திலேயே இருப்பாங்க இல்லையா, ஒரு போதையில இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் இருக்கேன், கடவுள் மேலே என்னோட அன்பு அந்த மாதிரி தான் இருக்கு, அதுதான் பியக்கட் அப்படின்னு சொல்றாங்க. ஜெய்சே எப்படின்னா பியக்கட் மது கே பிரபாவ் சே மஸ்து ஹோக்கர் மௌன ரஹதா ஹை. அதாவது எப்படி ஒரு குடிக்கிறவங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க மதுக்கே பிரபாவ் சே, ஸோ அந்த மதுவனுடைய தாக்கத்தினால, அந்த மதுவனுடைய எஃபெக்ட்னால மஸ்து ஹோக்கர் மயக்கமாகி, அந்த போதையாகி, மௌன ரகத்தாகை அமைதியாக இருக்காங்களோ, வைசேகி அது மாதிரியே மைம் ஈஸ்வர் பிரேம் கே பிரபாவ் சே, நான் கடவுளுடைய அன்பின் தாக்கத்தினால, அன்பின் எஃபெக்டால சந்துஷ்டு ஹோக்கர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகி மௌன ரகத்தாகும், எப்பவுமே அமைதியாக இருக்கேன், கடவுளை வந்து எந்த தொந்தரவும் பண்ணாமல் எப்படி இருக்கேன், கடவுளினுடைய அன்பினுடைய தாக்கத்தினால எப்பவுமே நான் திருப்தியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ஸோ அதனால் அமைதியாக இருக்கேன். ஜோ ஹங்ஸ் பக்ஷி மானசரோவர் பகுஞ்சு சாத்தாஹே. ஸோ எப்போ ஒரு ஹங்ஸ்ன்றது ஒரு பேர்டு, ஸோ அந்த பறவை மானசரோவர் பகுஞ்சு சாத்தாஹை, மானசரோவர்னா அது ஒரு மானசரோவர் அருவி, ஏரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏரியில் அது என்ன பண்ணுமா, தண்ணி குடிக்கிறதுக்கு போயிடுச்சு அப்படின்னா, அந்த மானசரோவர்ன்ற லேக் கிட்ட போயிடுச்சுன்னா, அந்த பறவை தாலா போங்கோ நஹி கோச்சு தான். தாலா அப்படின்னா என்னது, பாண்ட், ஒரு குளம் மாதிரி இருக்கிறது. இது வந்து லேக் பெருசாக இருக்கும், ஏரி மாதிரி. ஸோ அதில் அந்த பறவை வந்து தண்ணி குடிக்க போயிடுச்சுன்னா அது என்ன பண்ணாது, அந்த தாலா போங்கோ, அந்த குளம்ல அந்த சின்ன சின்ன பாண்டு அந்த மாதிரி இருக்கிறது எதுவுமே வந்து அது தேடாது. தாலா அப்படின்னா என்னது, அந்த கொஞ்சமாக தண்ணி தேங்கி இருக்கிற பகுதியை வந்து சொல்லுவாங்க. இசி தரஹ இந்த மாதிரி தான் மைம் ஞான் ரூபி ஈஸ்வர்கோ பாச்சுக்காகும், நான் அறிவுன்ற அந்த கடவுளை வந்து கடவுளை வந்து நான் அடையும் பொழுது, நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா, அறிவு மூலமாக நான் அதை அடைஞ்சிட்டேன் அப்படின்னா, அவர் அந்நிய தேவதாவோங்கா, அப்போ நான் என்ன பண்ண மாட்டேன், மற்ற கடவுள்களை நஹி கோச்சுதா நான் தேட மாட்டேன். எப்படி ஒரு அந்த பறவை மானசரோவர்ன்ற லேக்கை ரீச் ஆயிடுச்சுன்னா அந்த சின்ன சின்ன குளங்களை தேடாதோ, அது போல நான் அறிவுன்ற கடவுள் வந்து நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா, அறிவுன்ற ஒரு அறிவு வந்து எனக்கு கிடைச்சிருச்சு, எல்லாவற்றை பற்றியான தெளிவு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, நான் மற்ற கடவுள்களை தேடி போக மாட்டேன். கோஜ்னா சர்ச் பண்ணுறது, நஹி கோஜ்னா நான் தேட மாட்டேன். ஹமாரே பகவான் ஹமாரே அந்தர் ஹை, என்னுடைய கடவுள் எனக்குள்ளதான் இருக்காரு, அதுதான் ஹமாரே அந்தர்னா எனக்குள்ளேயே இருக்காரு, இன்சைட் மீ. உன்கோ பாஹர் கோஜ்னே கி ஜரூரத் நஹி, அதனால அவரை, உன்கொன யாரு, அந்த கடவுளை, பாஹர் கோஜ்னேக்கி நான் வெளியே தேடுவதற்கான ஜரூரத் நஹி அவசியம் இல்லை, ஏன்னா அவரு எனக்குள்ளே இருக்கிறாரு, நான் அவரை வெளியே தேட வேண்டாம். பாஹர்னா அவுட்.
கபீர் சப்சே கஹத்தே ஹை கி, கபீர் வந்து சப்சேனது எல்லார்கிட்டயும் என்ன சொல்றாராம், பகவான் தில் கி ஓட் மேம்பி வித்யமான் ஹை, அதாவது கடவுள் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாரு, எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்மளுடைய மனசுக்குள்ளேயே நம்மளுடைய ஒரு ஒரு செயல்களுமே வித்யமான் ஹை, வித்யமான நிறைஞ்சு இருக்கிறாரு. கோஜ்னே பர் மில் ஹி சாத்தே ஹை, அதாவது தேடினா கோஜ்னே பர் மில் ஹி சாத்தே ஹை, அதை தேடினா மட்டும்தான், அதை புரிஞ்சா மட்டும்தான் நமக்கு அவரு கிடைப்பாரு. ஸோ அதனால கடவுளை நமக்குள்ளேயே நீங்க கண்டுபிடிங்க. அதுதான் கோஜ்னே பர், சர்ச் பண்ணாதான் மில் ஹி சாத்தே ஹை கிடைக்க முடியும். 10 மேம் இதுல வந்து என்ன பேராகிராஃப்ல திருஷ்டாந்த் அலங்கார் ஹை. ஸோ இதுல வந்து திருஷ்டாந்த் அப்படின்னா என்ன, ஸோ அந்த ரூபக், அந்த அறிவை பத்தி ஒரு கம்பாரிசன் உருவகப்படுத்துறாங்க இல்லையா, அதுதான் ரூபக் அலங்கார், உருவகப்படுத்தி சொல்றது. ஓகேவா. ஸோ கடவுளையும் அந்த அறிவையும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உருவகப்படுத்தி வந்து நம்ம சொல்லும் பொழுது அது ரூபக் அலங்காரன்றதை இதுல பயன்படுத்தி இருக்கிறாரு. அதுதான் இதனுடைய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாங்க.